வெல்கம் டு ஸ்லோ அண்ட் ஸ்டடி எஜுகேஷனல் யூடியூப் சேனல். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம யூஜிசி நெட் 11th ஜூலை 2022 ஷிஃப்ட் 2ல் கண்டக்ட் பண்ணின கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய ரிசர்ச் ஆப்டிடியூட் பற்றி 5 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். இது ரிசர்ச் ஆப்டிடியூடில் பார்ட் 4 வீடியோ. கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். Question number 1. When it comes to data arrangement, qualitative research must guard against the error of segregation, reduction, expansion, control. 4 ஆப்ஷன் இருக்குது. இதில் எது கரெக்டான ஆப்ஷன்? குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் மஸ்ட் கார்ட் எகென்ஸ்ட் த எரர் ஆஃப் இருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க டேட்டா அரேஞ்ச்மெண்ட் டயத்தில் அப்படிங்கிறது. இந்த ஃபஸ்ட் கொஸ்டினுடைய ஆன்சர் செக்ரிகேஷன். அதுதான் இதனுடைய ஆன்சர். ஏன்னா செக்ரிகேஷனாக என்ன, மற்றதெல்லாம் ஏன் கிடையாதுங்கிறத நம்ம ஸ்லைடில் பார்த்துட்டு வந்துடலாம். செக்ரிகேஷன்னா ப்ராக்டிஸ் ஆஃப் ஐசோலேட்டிங், அதாவது ஐசோலேட் பண்ணுறது அல்லது செப்பரேட் பண்ணுறது டேட்டாவை இன்ட்டு டிஸ்க்ரீட் கேட்டகரிஸாக அதை இந்த மாதிரி இப்படி ஐசோலேட் பண்ணுறது. குரூப்ஸ் வித்தவுட் கன்சிடரிங் இன்டர் ரிலேட்டட்னஸ் ஆஃப் த டேட்டா இல்லாமல் எப்படி செக்ரிகேஷன் பண்ணுறது தான் செப்பரேட் பண்ணுறது தான் செக்ரிகேஷன் சொல்லி சொல்கிறோம். அதாவது பிரேக்கிங் டவுன் த டேட்டா இன்டு செப்பரேட் பார்ட்ஸ் அப்படி தான் செக்ரிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நேச்சர் ஆஃப் த ரிசர்ச் சப்ஜெக்டோடைய அந்த பினோமினா இருக்குல்ல, அந்த ஸ்டடீஸை அதற்கு சம்மந்தம் இல்லாமல் ரெஃப்ளெக்ட் பண்ணாமல் ஒரு நேச்சர் படி இது பிரிக்கக்கூடியது தான் செக்ரிகேஷன் சொல்லி சொல்கிறது. குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் த காம்ப்ளெக்சிட்டி, அதாவது அதில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிக்கல் இருக்கும்ல, அந்த ரிசர்ச்சில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், அதனுடைய ரிச்னஸ் ஆஃப் த டேட்டா, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடியது தான் அதாவது வேரியஸ் பெர்ஸ்பெக்டிவ், ரொம்ப சின்ன சின்ன நுணுக்கங்கள் கூட அந்த ரிசர்ச்சில் இருக்கக்கூடியதை புரிஞ்சுக்கிறது, அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களையே நல்லா ரொம்ப மைனூட்டாக புரிஞ்சிக்கக்கூடியது தான் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. செக்ரிகேஷன் ஆஃப் டேட்டா பண்ணும்போது, அதை ஐசோலேட் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, அதனுடைய இம்பார்ட்டண்ட் இன்சைட், அதாவது இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான நுணுக்கங்களை லாஸ் ஆகக்கூடிய சூழல் ஏற்படும். அப்புறம் ஃபெயில் டு கேப்சர், அதாவது அந்த டேட்டாஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய இன்டர் ரிலேஷன்ஷிப் அந்த இன்டராக்ஷன்ஸ் இருக்குல்ல, அதை கேப்சர் பண்ணுறது அந்த ரிசர்ச் மிஸ் பண்ணிடும் இந்த செக்ரிகேஷன் ஆஃப் த டேட்டா பண்ணும்போது. இந்த செக்ரிகேஷனில் வரக்கூடிய எரர்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் பண்ணக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஹோலிஸ்டிக் அண்டு இன்டக்ரேட்டட், அதாவது ஒருங்கிணைந்த ஒரு அப்ரோச் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ரிசர்ச்சினுடைய டிஃப்ரெண்ட் ஃபேக்டர் அண்டு கண்டெக்ஸ்ட் இது எல்லாத்தையுமே மனசில் வச்சுட்டு இந்த டேட்டாவுடைய பேட்டர்ன், கனெக்ஷன்ஸ் அண்ட் அதனுடைய தீம்ஸ் இது எல்லாமே ஒரு ஹோலிஸ்டிக் நேச்சர்ஸில் செப்பரேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி செக்ரிகேஷன் பண்ணும்போது அந்த டேட்டாவில் இருக்கக்கூடிய ஓவர் சிம்பிளிஃபையிங் அல்லது ஓவர் லுக்கிங், அதாவது ஜாஸ்தியாக அதிகமாக ரொம்ப அந்த டேட்டாவை அதிகமாக யூஸ் பண்ணுறதையோ இல்லாட்டி யூஸ் பண்ணாமல் விடுறதையோ அவாய்ட் பண்ணுறதா இருக்கக்கூடியதாக இருக்கும் ரிசர்ச்சர்ஸ்க்கு, குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சர்ஸ்க்கு இருக்கும். ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டினுடைய ஆன்சர் செக்ரிகேஷன். குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சர்ஸ் ஒரு ஹோலிஸ்டிக் அண்ட் இன்டகிரேட்டட் செக்ரிகேஷன் அப்ரோச்சஸை ஃபாலோ பண்ணும்போது அது அகென்ஸ்ட் த எரர் ஆஃப் செக்ரிகேஷன்ஸில் இருக்கக்கூடியதாக இருக்கும், எரர் ஃப்ரீயாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்முடைய ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 1. செகண்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் அட்வான்டேஜஸ் ஆஃப் பர்சனல் இன்டர்வியூஸ் ஃபார் ரிசர்ச் டேட்டா? ரிசர்ச் டேட்டாவினுடைய பர்சனல் இன்டர்வியூஸ் ஃபார் ரிசர்ச் டேட்டாவினுடைய அட்வான்டேஜஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ABCDE 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 3 நம்பர்ஸில் நம்மளை செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பர்சனல் அப்பியரன்ஸ் டஸ் நாட் இன்ஃப்ளூயன்ஸ் த ரெஸ்பாண்டன்ட். Training the field staff is inexpensive. The method is flexible. It permits greater depth. The identity of the respondent can be controlled. இதில் இருக்கக்கூடிய the method is flexible. It permits greater depth. The identity of the respondent can be controlled. இந்த 3 தான் இதனுடைய ஆன்சர். அதாவது ஆப்ஷன் நம்பர்
3 எதற்குண்டான ஆப்ஷன் ஏ அண்ட் பி கிடையாது. இது 3 எதனால இந்த கொஸ்டினுடைய அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறத இந்த ஸ்லைடில் பார்த்துடலாம். த மெத்தட் இஸ் ஃப்ளெக்சிபிள் அப்படிங்கிறது ஏன்னா இந்த பர்சனல் இன்டர்வியூவில் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்கப்படும்னா ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடியவங்களுடைய ஃபீட்பேக்கு எது தகுந்த மாதிரி தான் வந்து நம்ம கொஸ்டின்ஸ் வந்து கேட்போம். ஸோ இது வந்து மோர் டைனமிக் அண்ட் இன்டராக்டிவ் ப்ராசஸாக வந்து இந்த பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். ஸோ இதை வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறது ஆப்ஷன் ரைட். ஆப்ஷன் சி வந்து ரைட். தென் டி இட் பர்மிட்ஸ் கிரேட்டர் டெப்த், அதுவும் ரைட். ஏன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடியவங்க கிட்ட இருந்து ஒரு நிறைய டீட்டெயில் காம்ப்ரிஹென்சிவ் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து வாங்கிக்க முடியும். டாப்பிக்கோட டீப்பராக இருக்கக்கூடியது, காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய இஷ்யூஸை கூட நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கிரேட்டர் டெப்த் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ டி ஆப்ஷனாக நமக்கு ரைட். நெக்ஸ்ட் இ ஆப்ஷன். த ஐடென்டிட்டி ஆஃப் த ரெஸ்பாண்டன்ட் கேன் பி கண்ட்ரோல் பிகாஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடியவங்களுடைய சென்சிட்டிவான பர்சனல் இன்ஃபர்மேஷனை கூட ஷேர் பண்ணாலும் அதை வந்து ரிசர்ச்சர்ஸ் வந்து கான்ஃபிடென்ஸாக வந்து வச்சுக்குவாங்க. ஸோ இந்த இ ஆப்ஷன் ரைட். அதர் ஏ அண்ட் பி ஆப்ஷன் பர்சனல் அப்பியரன்ஸ் டஸ் நாட் இன்ஃப்ளூயன்ஸ் த ரெஸ்பாண்டன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து கிடையாது. பிகாஸ் ஏன்னா இப்போ ஜெண்டர், ரேஸ், ஏஜ் இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது இன்டர்வியூ பண்ணும்போது இப்போ லேடிஸ் கிட்ட வந்து ஜென்ஸ் பண்ணும்போது சம் கொஸ்டின்ஸ் கேன்சர்லாம் லேடிஸ்னால ஃப்ரீயாக சொல்ல முடியாது. இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் தான் பர்சனல் அப்பியரன்ஸில் வரக்கூடியது. அது வந்து டஸ் நாட் இன்ஃப்ளூயன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியது. ஸோ இந்த ஆப்ஷன் நமக்கு கிடையாது, ஏ கிடையாது. ட்ரைனிங் த ஃபீல்டு ஸ்டாப் இஸ் இன்எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து காஸ்ட் ஆஃப் ட்ரைனிங் கூட சம்மந்தப்பட்டது. இது வந்து பர்சனல் இன்டர்வியூக்கு மட்டுமே வந்து இருக்கக்கூடியதில்லை, எல்லா ரிசர்ச்சுக்குமே வந்து பொதுவானதாக இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ் இது. ஸோ இதுவும் வந்து நமக்கு கிடையாது. ஸோ நம்மளுடைய கொஸ்டினுடைய ஆன்சர் பர்சனல் அப்பியரன்ஸ் ஏ அண்ட் பி கிடையாது, சி, டி அண்ட் ஆப்ஷன் நம்பர் சி 3ங்கிறது தான் ரைட். த நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் பேரண்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்கூப்பர்ஸ்? அதாவது இந்த கொஸ்டினுடைய ஆன்சர் வந்து எல்செவியர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நம்பர் 4 ஏங்கிறது இப்போ ஸ்லைடில் பார்த்துடலாம். ஸ்கூப்பர்ஸ் அப்படின்னா இது வந்து பிப்ளியோகிராஃபிக் டேட்டாபேஸ், அதுதான் வந்து ஸ்கூப்பர்ஸ்ன்னு சொல்கிறோம். இது வந்து என்ன பண்ணுங்க, ப்ரொவைட் ஆக்சஸ் டு அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் சைட்டேஷன் ஃபார் அகாடமிக் ஜேர்னல்ஸ். ஆக்சஸ் டு அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் சைட்டேஷன் ஃபார் ஜேர்னல் ஆர்டிகல்ஸை வந்து சைட்டேஷன் பண்ணக்கூடியது. இட் கவர்ஸ் வைட் ரேஞ்ச் ஆஃப் சப்ஜெக்ட் ஃபீல்ட்ஸ் ஆஃப் சயின்ஸ். அதில் சயின்ஸ் இருக்குது, டெக்னாலஜி, மெடிசன், சோசியல் சயின்ஸ் அண்ட் மோர் எல்லாமே இருக்கக்கூடியது தான் இந்த ஸ்கூப்பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. டெவலப்டு அண்ட் கரண்ட்லி ஓன்டு அண்ட் மெயின்டைன்டு பை எல்செவியர். இங்கே இருக்கக்கூடிய எல்செவியர் தான் வந்து மெயின்டைன் பண்ணுது. குளோபல் இன்ஃபர்மேஷன் அனாலிட்டிக்ஸ் கம்பெனி ஸ்பெஷலைசிங் த சயின்டிஃபிக், டெக்னிக்கல் அண்ட் மெடிக்கல் கண்டென்ட். இந்த எல்செவியருங்கிறது ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பப்ளிஷர் அகாடமிக் ஜேர்னல்ஸ் அண்டு ஸ்காலர்லி லிட்ரேச்சர்ஸ் தான் வந்து இந்த எல்செவியர். இதெல்லாம் கொடுத்துட்டு எது வந்து கிடையாது, எல்செவியர் மாதிரி இருக்கக்கூடிய மற்றதையும் கொடுத்துட்டு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு இன்டெப்த் இங்கே இருக்குது, கொஞ்சம் நம்ம பார்த்துக்கலாம். த ப்ரொவைட் வேரியஸ் ப்ராடக்ட்ஸ் சர்வீசஸ் டு ரிசர்ச் கம்யூனிட்டி இன்க்ளூடிங் டேட்டாபேஸ், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அண்ட் பப்ளிஷிங் டூல்ஸ். இந்த மாதிரியே நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து இந்த எல்செவியர் வந்து கொடுக்குறது. அதில் இருக்கக்கூடியது ஸ்கூப்பர்ஸ் வந்து ஒன் ஆஃப் தயர் ஃப்ளாக்ஷிப் ப்ராடக்ட் அதனுடையது. And widely used by researchers, institutions and organizations around the world to discover and analyze the scholarly literatures, track citation and assess research impact. ஸ்கூப்பர்ஸ்ங்கிறது வந்து எல்செவியருடைய ஒரு பிப்ளியோகிராஃபிக் டேட்டாபேஸ் ப்ராடக்ட். ஸோ நம்ம இந்த கொஸ்டினுடைய ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 4 எல்செவியருங்கிறது கரெக்ட். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. இது வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக இருக்குது. அதாவது ஸ்டேட்மெண்ட் 1ல் வந்து மல்டிவேரியட் ஸ்டடீஸ் டிமாண்ட் லார்ஜஸ்ட் சாம்பிள்ஸ் அண்ட் யூனிவேரியட் ஸ்டடீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரைட் ஆப்ஷனா? மல்டிவேரியட் ஸ்டடீஸ் do not analyze the data sets involving several responses. do not analyze அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரைட்டா அப்படிங்கிறத இப்போ நம்ம ஸ்லைடில் பார்த்துடலாம். ஸோ நம்ம பார்த்து ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1 ட்ரூ. ஏன்னா multivariate studies analyze the relationship between multiple variables simultaneously, whereas univariate studies focus on the single variable. ஸோ நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ரைட். ஸ்டாட்டிஸ்டிக்கல் பவர் டு
டிடெக்ட் ஸ்மால் எஃபெக்ட் மல்டிவேரியட் ஸ்டடிஸ் require the largest sample size. அதில் யூனிவேரியட் காட்டில் மல்டிவேரியட்டுக்கு நிறைய சாம்பிள்ஸ் வேணுங்கிறதா நம்மளுடைய கொஸ்டின். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து நமக்கு ரைட்டு. இதுதான் நிறைய சாம்பிள்ஸ் இந்த படத்தில் இருக்க பாருங்கள். இதெல்லாம் தான் சாம்பிள்ஸ். ஒரு சாம்பிள் மட்டும் கிடையாது, நிறைய சாம்பிள்ஸ் இருக்கக்கூடியது. அதாவது இப்படி கொடுத்த லெவல் ஆஃப் எஜுகேஷன் வந்து லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், இப்படி வேரியபிள்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கிட்டால் அது வந்து மல்டிவேரைட். யூனிவேரைட் சொன்னோம்னா லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு வேரியபிளை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த டேட்டாவை மட்டும் வந்து வேரியபிள்ஸ் மட்டும் எடுத்துக்கக்கூடியது தான் யூனிவேரைட். ஸோ நம்மளுடைய ஆப்ஷன் வந்து 1 ரைட். ஸ்டேட்மெண்ட் 2 வந்து ஃபால்ஸ். ஏன்னா இது வந்து அனலைசிங் டேட்டா செட்ஸ், மல்டிவேரியட் ஸ்டடிஸ் ஃபோக்கஸ் எதை பண்ணுதுன்னா அனலைசிங் டேட்டா செட்ஸ் இன்வால்வ் மல்டிபிள் ரெஸ்பான்சஸ் ஆர் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது தான். அதில் வந்து டஸ் நாட்னு கொடுத்துருந்தாங்க மல்டிபிள் வேரியபிள்ஸ். ஸோ அது வந்து ஃபால்ஸ். இது வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டெமோக்ராஃபிக் கேரக்டரிஸ், பிஹேவியர்ஸ், ஆட்டிடியூட்ஸ் அண்ட் அவுட்கம்ஸ்னு இப்படி எல்லாத்தையும் கூடயுமே வந்து எல்லா வேரியபிள்ஸ் கூடயுமே வந்து எக்ஸாம் பண்ணக்கூடியதாக இருக்கும். Understand the relationship pattern and interaction between these variables to gain deeper insights. அதாவது ஒன்று கூட ஒன்று பல வேரியபிள்ஸ் எடுக்கும்போது டீப்பராக இதனுடைய நுணுக்கங்களை வந்து நம்மளால் ரிசர்ச் டாப்பிக்கினுடைய நுணுக்கங்களை வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதுக்கு தான் இந்த மல்டிவேரியட் வேரியபிள்ஸ் வந்து எடுத்துக்கொள்ளப்படுது. ஸோ நம்மளுடைய ஆப்ஷனில் ஸ்டேட்மெண்ட் 1 டு ஸ்டேட்மெண்ட் 2 ஃபால்ஸ். ஸ்டேட்மெண்ட் 2 ஃபால்ஸ். Statement 1 true, but statement 2 false. Option number 3 is right answer. The next question. Question number 5. The context of research methodology. What does the word ontology refers to? ரிசர்ச்சில் வந்து ஆண்டாலஜிங்கிறது வந்து ரிசர்ச் மெத்தடாலஜியில் என்னன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எந்தெந்த ஆப்ஷன் உண்டு இல்லைங்கிறத இப்போ இந்த ஸ்லைட்ஸில் நம்ம பார்த்துடலாம். ஆண்டாலஜி அப்படின்னா என்னென்னா இது வந்து branch of philosophy that deals with the nature of being, existence and reality. அதான் வந்து ஆண்டாலஜி. இது வந்து branch of philosophy. நம்முடைய ரிசர்ச் மெத்தடாலஜியில் ஆண்டாலஜிங்கிறது என்னென்னா ரிசர்ச் பண்ணும்போது இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் டொமைனில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ஃபினோமினா, பர்டிகுலர் டொமைனில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ஃபினோமினா அதை பற்றின ஸ்டடீஸ் தான் வந்து ஆண்டாலஜி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது ஆண்டாலஜி. இது வந்து டிஃபைன் த கான்செப்ட், கேட்டகரிஸ், ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப், அந்த நாலேஜினுடைய அந்த ஃபீல்டில் அந்த டொமைனில் இருக்கக்கூடியதை வந்து எல்லாத்தையும் வந்து கன்சிஸ்ட் பண்ணதாக இருக்கக்கூடியது தான். அதாவது ரிசர்ச்சர்ஸ் பெர்ஸ்பெக்டிவாக, ரிசர்ச்சர்ஸ் சைடில் இருந்து அந்த சப்ஜெக்ட் மேட்டர், ரிசர்ச் பார்த்தினா சப்ஜெக்ட் மேட்டர் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த ரிசர்ச்சை ஒரு ஷேப் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியது வந்து இந்த ஆண்டாலஜி. இது வந்து ரிசர்ச்சினுடைய பவுண்ட்ரி, ஸ்கோப், அசம்ஷன்ஸ் இதை எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக ஸ்டடி பண்ணிவிட்டு அதன் மூலமாக செலெக்ஷன் ஆஃப் ரிசர்ச் மெத்தட் எந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் வந்து செலக்ட் பண்ணுறாங்கிறதுக்கு கைட் பண்ணுறது, தென் டேட்டா அனாலிசிஸ் டெக்னிக்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கும் வந்து இந்த ஆண்டாலஜி வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்குது. அதாவது ஆண்டாலஜினா என்ன சொன்னோம், பர்டிகுலர் டொமைனில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ஃபினாமினாவை பற்றி ஸ்டடி பண்ணுறது. இதை கரெக்டாக வந்து அந்த ரிசர்ச்சர்ஸ் பண்ணிட்டாருன்னா அவர் வந்து கரெக்டாக இந்த கம்யூனிட்டிக்கு வந்து அந்த அவருடைய ரிசர்ச்சை வந்து கொண்டு வந்து கரெக்டாக கிளியராக வந்து கொண்டு வந்து சேர்க்க முடியும். ஸோ நம்மளுடைய கொஸ்டின் கொடுத்திருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடிய கான்செப்ட் அண்ட் கேட்டகரிஸ், தயர் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப், அது ரிசர்ச் பேப்பர்ஸ் அண்ட் ஜேர்னல்ஸ் அண்ட் தயர் சைட்டேஷன் இது கிடையாது. கேன்சர், டிசீசஸ் அண்ட் தயர் ட்ரீட்மெண்ட்ஸ் அதுவும் கிடையாது. ஆண்டாலஜிங்கிறது எ வேர்ட் இண்டெக்ஸிங் மெத்தட் அதுவும் கிடையாது. ஸோ கான்செப்ட் அண்ட் கேட்டகரிஸ், தயர் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் அதை பற்றினது தான் ஆண்டாலஜி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. ஸோ ஆப்ஷன் நம்பர் 1 இதனுடைய ஆன்சர். அதனுடைய கான்செப்ட், கேட்டகரிஸ், ப்ராப்பர்ட்டிஸ், அதனுடைய ரிலேஷன்ஸ், இது ரிசர்ச் பர்டிகுலர் டொமைன் ரிசர்ச் பண்ணும்போது இருக்கக்கூடிய பர்டிகுலர் டொமைனுடைய ஃபண்டமெண்டல் ஃபினாமினாவை பற்றி, அதனுடைய கான்செப்டை பற்றி, கேட்டகரிஸ் பற்றி எல்லாத்த பற்றியும் ஸ்டடி பண்ணக்கூடியது தான் ஆண்டாலஜி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.